வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி ஆசீர்வதிக்கின்றேன். உந்தன் பாதைகள் நெய்யாய் பொழிகின்ற கைகளை உயர்த்தி பொழிகின்றது, நெய்யாய் பொழிகின்றது. புது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி ஆசீர்வதிக்கின்றேன். உந்தன் பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது, நெய்யாய் பொழிகின்றது. சீயோனில் எக்காலம் ஊதுங்கள், ஆர்ப்பரித்து பாடுங்கள். சீயோனில் எக்காலம் ஊதுங்கள், ஆர்ப்பரித்து பாடுங்கள். புது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி முடிசூட்டும் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உந்தன் பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது, நெய்யாய் பொழிகின்றது. ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாக்கி ஆண்டு முழுதும் நடத்துகிறேன். ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாக்கி ஆண்டு முழுதும் நடத்துகிறேன். எல்லோரின் நம்பிக்கையை நம்பும் என்னையும் அல்லும் பகலும் காத்திடுவேன், புது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி ஆசீர்வதிக்கின்றேன். உந்தன் பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது, நெய்யாய் பொழிகின்றது. வல்லமையை இடை கட்டி பலத்தினாலே நன்மைகள் செய்திட கிருபை செய்யும். ஜனங்களின் அமளியை அமர செய்து நீதியுள்ள உத்தரவு அருளுகிறேன். புது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி ஆசீர்வதிக்கின்றேன். உந்தன் பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது, நெய்யாய் பொழிகின்றது. புது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி எல்லா தீங்கிற்கும் விலக்கி காத்துக் கொள்ளுங்க அப்பா. உம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க குறைகள் இருக்கிறதோ அதை நிறைவாக்கும் ஆண்டவரே. தேவையில்லாத காரியங்களை எடுத்து போடும் ஆண்டவரே. நீர் நன்மை செய்கிற தேவன், எங்களுக்கு நன்மை செய்யும் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி. ஆர்ப்பரித்து பாடுங்கள், சீயோனில் எக்காலம் ஊதுங்கள், ஆர்ப்பரித்து பாடுங்கள். புது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி ஆசீர்வதிக்கின்றேன். உந்தன் பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது, நெய்யாய் பொழிகின்றது. ஆமென். ஆண்டவரே, இந்த வருஷத்தை ஆண்டவரே நீர் முடிசூட்டும் அப்பா. நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்ல வந்தோம் ராஜா. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக இந்த நாளிலே நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய நன்றிகளை ஏற்றுக்கொள்ளும் ராஜா, நன்றிகளை ஏற்றுக்கொள்ளும். நன்றி ஆண்டவரே, நன்றி. பலிகள் செலுத்திய நாங்கள் கைகளை உயர்த்தி தட்டி சொல்லுவோமா? சொல்லுவோம் ஆண்டவரே. துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம்.
வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து நன்றி ஆண்டவரே, உந்தனின் பிள்ளையாய் நன்றி ராஜா. தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். ஆமென். நம்மை மறவாத தேவன், அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த கர்த்தர் சொல்லுவோமா வாய்களை திறந்து, நன்மைக்காக கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்த போது நன்றி ஆண்டவரே, செட்டைகளாலே நன்றி என்னை ராஜா. மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி. நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் கிளைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி நன்றி செலுத்த செலுத்துவோமா தேவ ஜனமே? வந்தோம். நன்றி செலுத்துங்க நம்மை ஆண்டவருக்கு. மறவா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எண்ணியே துதிக்க வந்தோம். துதிக்க வந்தோம். எண்ணியே துதிக்க வந்தோம். ஆமா ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக நம்மை துதிக்கிறோம் ராஜா. நீ செய்த ஒவ்வொரு நன்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யாருமே சொல்ல முடியாது ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு ஒண்ணுமே செய்யலைன்னு சொல்ல முடியாது சுவாமி. நீர் எங்களுக்காக அனைத்தையும் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. சங்கீதம் 138 8வது வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வாக்கு தத்தம் என்னுடைய வாழ்க்கையில இம்மட்டும் நிறைவேறி வருகிறது. 1996ஆம் ஆண்டிலே போதகர் பிரபாகர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தம் இன்ன வரைக்கும் ஆண்டவர் என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எவ்வளவு நாள் ஆனாலும் நம்மை விட்டு விலகாத தேவன், நம்மை புறம்பே தள்ளாத தேவன். அவரை போல் ஒரு தேவன் கிடையாது ஆண்டவரே. தேவ ஜனமே, அவர் நல்லவர். அவர் இரக்கமும் உருக்கமும் உள்ள தேவன். அவரை பற்றி கொள்ளுங்க, அவரை விட்டு விடாதீங்க. அவர் உங்களோடு இருக்கிற தேவன். சதா காலமும் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். நன்றி ராஜா, நன்றி. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தார் அவரே என் ராஜாவே.
குற்றம் குறையாவும் மன்னித்தென்னை வாழ வைத்தார் அவரே என் ராஜாவே. சொல்லுவோமா வாயிலே திறந்து? எனக்காக அவர் உங்களுக்காக செய்கிற தேவன், செய்து முடித்தார் அவரே என் ராஜாவே. குற்றம் குறையாவும் மன்னித்தென்னை வாழ வைத்தார் அவரே என் ராஜாவே. ஆராதனை ஆராதனை என் ராஜாவே. ஆராதனை ஆண்டவரே. மனதார செலுத்திடுவே ஆராதனை என் இயேசுவுக்கே. இயேசுவே உமக்கே இந்த ஆராதனை. யோடு செலுத்திடுவே ஆராதனை என் ராஜாவுக்கே. மனதார செலுத்திடுவே ஆராதனை என் இயேசுவுக்கே. நன்றியோடு செலுத்திடுவே மகிமையோடு வாழ்பவரே மாறிடாத என் நேசரே. நித்தியரே நீரே சத்தியரே இம்மட்டும் உதவின எபினேசரே. மகிமையோடு வாழ்பவரே ஆமென். மாறிடாத என் நேசரே. நித்தியரே நீரே சத்தியரே இம்மட்டும் உதவின எபினேசரே. காண்கின்ற தெய்வம் நீரே கடைசி வரை கரை சேர்த்திடுவீர் என்னை. காண்கின்ற தெய்வம் நீரே கடைசி வரை கரை சேர்த்திடுவீர் ஆராதனை என் ராஜாவுக்கே. மனதார செலுத்திடுவேன் ஆமென். ஆராதனை என் இயேசுவுக்கே. நன்றியோடு செலுத்திடுவே ஆராதனை என் ராஜாவுக்கே. மனதார செலுத்திடுவே ஆமென். உமக்கே ஆராதனை. ஆராதனை என் இயேசுவுக்கே. நன்றியோடு செலுத்திடுவே வல்லமை நிறைந்த இயேசுநாதா வாழ்த்தி வணங்குவேன் உம் நாமத்தை. வேறொரு நாமமில்லை பணிந்திடவே விண்ணகம் போற்றும் தேவன் நீரே. வல்லமை நிறைந்த இயேசுநாதா வாழ்த்தி வணங்குவேன் உம் நாமத்தை. ஆமாண்டவரே. வேறொரு நாமமில்லை உலகத்திலே வேறு நாமமில்லை. பணிந்திடவே நீரே உண்மையான நாமம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். வல்லவன் நீதானையா வாழும் வரை உம்மை தொழுதிடுவே. வல்லவன் நீதானையா வாழும் வரை உம்மை தொழுதிடுவே ஆராதனை என் ராஜாவுக்கே. மனதார செலுத்திடுவே ஆராதனை என் இயேசுவுக்கே. நன்றியோடு செலுத்திடுவே ஆராதனை. ஆராதனை என் ராஜாவுக்கே. மனதார செலுத்திடுவே ஆராதனை என் இயேசுவுக்கே. நன்றியோடு
நடந்தாலும் நடக்காவிட்டாலும், நமக்கு வெற்றி கிடைத்ததோ வெற்றி கிடைக்காவிட்டாலும், நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடந்தாலும் நடக்காவிட்டாலும், நமக்கு சுகம் இருக்கோ சுகம் இல்லாவிட்டாலும், எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. Dear friends, the word of God says, let us thank the Lord in every circumstances, in every situation, regardless of whatever happens. Whether you face success or whether you face defeat, or whether you face the things that you desired that you did not receive or get. But the Lord says, just thank the Lord wholeheartedly. As we thank the Lord wholeheartedly, with our soul, spirit and our body, the Spirit of God will come upon us, and the Lord will be very pleased with you, and the Lord's grace will come upon you. ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கிக் கொள்ளும். ஆனால் ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். When you continue to drink milk, it's very difficult to thank the Lord in all circumstances. Unless you eat meat, which is you grow in maturity, that you feed the word of God, filled by the Holy Spirit, and continue to be obedient to the word of God, and be pleasing to the Lord in all your ways. Only then you will be able to thank the Lord in every circumstances, every situations. அப்படிதான் முதிர்ச்சி பெற்றவர்கள் தான் அதை செய்ய முடியும். Friends, when you have bitterness in your heart, you cannot thank the Lord. Rather, when you harbor resentment over one another, then the Lord will give a deaf ears to all your petitions, even your praises. The Lord cannot hear you. So today, the Lord wants us to have a contrite heart. நமக்கு ஒரு மனம் உடைந்த ஒரு நிலைமை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். You know why? If you come to the Lord's table in unworthy manner, that there is consequences according to the word of God. அதற்கு ஆண்டவருடைய பந்தியிலே நாம் வரும் பொழுது, அமாத்திரமாக வரும் பொழுது நிபந்தனைகள் இருக்கிறது, விளைவுகள் இருக்கிறது. ஒரு சிலர் மரித்து போயிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. I plead with you, reconcile with the Lord, reconcile with one another. Let us not harbor any bitterness with one another. It is very difficult. It's only by the grace of God that will give us this grace of reconciliation. ஆண்டவர் தான் அந்த நமக்கு ஒப்புரவாதலை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. யாரெல்லாம் ஒப்புரவாதல் வேண்டும் என்று மனம் உடைந்து ஜெபிக்கிறார்களோ, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். Even before we read the liturgy of the Holy Communion, let us confess our sins to God. Let us prepare our hearts as we come and partake, as we go through the liturgy later with the vicar, and even as you partake the communion, let us surrender ourselves to God. அதுதான் சரியான உகந்த ஆண்டவருக்கு கொடுக்கிற, நமக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற நம்முடைய பலியாக இருக்கிறது. That is a sacrifice that the Lord wants from us. Hallelujah. If you do that, then your heart will be full of gratitude, thankfulness. Your heart will be filled with God's presence, God's Spirit. You will do nothing but thank the Lord, because that is when you will be thanking the Lord for every of the situation, every of our circumstances. That is when you grow into maturity. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவி எங்கள் மீது இறங்குகிறதுக்காக நன்றி. கர்த்தர் எங்கள் மீது தயவு இரக்கம் காட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது வேத பாடம் இப்பொழுது வாசிக்கப்படும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் நம்ம சுவிசேஷ பாடம். இன்னுமாக பழைய ஏற்பாட்டிலே சங்கீத பாடம் நாம் வாசிக்க கேட்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு வாசிக்க இருப்பது பழைய ஏற்பாட்டின் வேத பாடம், சங்கீதத்தின் புஸ்தகம், அதிகாரம் 29, வசனம் 1 முடியும் வரை வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டின் வேத பாடம், சங்கீதத்தின் புஸ்தகம், அதிகாரம் 29, வசனம் 1 முடியும் வரை வாசிக்க கேட்போம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவமுள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனேனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனேனையும் சீரியோனையும் காண்டா மிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்திலுள்ள யாவரும் அவருடைய மகிமை பிரஸ்தாபிப்பார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலனை கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். Congregation, please stand for the gospel reading. Hear the gospel of our Lord Jesus Christ according to Matthew chapter 3 verses 13 to 17. Then Jesus went from Galilee to the Jordan River to be baptized by John, but John tried to talk him out of it. I am the one who needs to be baptized by you, he said. So why are you coming to me? But Jesus said it should be done, for we must carry out all that God requires. So John agreed to baptize him. After his baptism, as Jesus came out of the water, the heavens were opened, and he saw the Spirit of God descending like a dove and settling on him. And a voice from heaven said, "This is my dearly loved Son, who brings me great joy." This is the gospel of the Lord. இந்த புதிய ஆண்டு நாம் 2வது வாரத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த வாரத்திலே கூட ஆண்டவர் நம்மோடு கூட அவருடைய வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசவிருக்கிறார். We have come to the new year, and the Lord is going to speak to us. He's speaking to us through His word, which is very important. And இன்றைக்கு நம்மளுடைய தலைப்பானது கர்த்தருடைய குரல், the voice of God என்கிற தலைப்பிலே நம் ஆண்டவருடைய வசனத்தை நாம் கேட்கவிருக்கிறோம். ஆண்டவருடைய வசனமானது நான் வாசிக்க கேட்ட பகுதி, the gospel reading that we heard being read to us, Matthew 3:14 to 17. இந்த வார்த்தைகளை நம்ம முதல்ல உள்ள அந்த முதல் ஸ்லைடை போடுங்க. கர்த்தருடைய சத்தம், the voice of God என்கிற வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. Voice of God. Even when we heard Psalm 29, even there we hear the voice of God. ஆண்டவருடைய சத்தமானது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் இப்படியாக யோவான் ஸ்நானகன் அவன் எல்லோருக்கும் ஞான ஸ்நானம் கொடுக்கும் பொழுது அந்த சம்பவம் இருந்தது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகிடம் வந்து
ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று அவர் வந்த அந்த சம்பவம் நமக்கு தெரியும். We all know that John the Baptist was baptizing many people, and at the time suddenly Jesus appears in front of him, and obviously he was shocked. அவருக்கு அப்படியாக அதிர்ச்சி வந்தது. அதற்கு அடுத்த வசனம், அடுத்த ஸ்லைட்ல போவோம். அதற்கு அவர் என்ன சொன்னார்னாக்கா, இயேசு, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்கிறது, நீர் என்னிடத்தில் வரலாமே என்றார். You know, there's a dialogue between John the Baptist and Jesus. You can see that he is saying that I should be baptized by you, and but what is it that you have coming to me? So this is what John the Baptist was telling Jesus. இதை சொன்ன வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவதற்கு நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். He says that just allow myself to be baptized by you, and let the righteousness of God prevail in this sacraments. அப்படி என்று அவர் சொன்னதே நம்ம பார்க்கிறோம். நீங்கள் இந்த காரியங்களை சற்று நம்ம யோசித்து பார்ப்போம். let us reflect. இதை குறித்து நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகரிடம் ஞானஸ்நானம் பெறுவது என்ன அவசியம்? Why is it important for Jesus to be baptized by John the Baptist? அந்த ஞானஸ்நானம், அந்த உரையாடல் வரும் பொழுது அவர் என்ன இயேசுவிடம் அவர் சொன்னாரு, என்னிடம் நீ ஞானஸ்நானம் பெறுவது என்ன என்று அவர் யோவான் ஸ்நானகன் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? எனக்கு நீ ஞானஸ்நானம் கொடு, இது தேவனுடைய நீதியின் அடிப்படையில் இருக்கிற ஒரு காரியம் என்று சொன்னார். See, let's reflect upon this dialogue between them. Did Jesus say that because he says that you are more superior, your baptism is more superior than mine, and you are superior than me? When that was what John the Baptist was implying to Jesus. But Jesus did not reject such statement from John the Baptist, right? அதை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனாலும் கூட நீதி விளங்குவதற்கென்று, nevertheless, for righteousness to prevail, so I have to go through this என்று சொன்னார். இதுக்குள்ளாக நான் செல்ல வேண்டும் என்று சொன்னார். ஸோ அது சற்று யோசித்து பார்ப்போம். அதே வண்ணமாக என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். 16ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. The heavens were open when Jesus received the baptism. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். The Holy Spirit came like a dove upon Jesus. Was coming upon in the situation when Jesus was baptized. The dove was coming in the form of a Holy Spirit. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. That is when the voice was heard. This is my son, I'm well pleased with him. You see, Jesus took the baptism, but why is so important? Because that is the will of the Father. ஆண்டவர் பிதாவுடைய சித்தமாக இருந்தது. பிதாவுடைய சித்தமாக இருந்தது. அதனால தான் என்ன சொன்னாரு? இது என் நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்னார். The words from the Father is a word of endorsement, affirmation that what Jesus did is right. இதை அவர் செய்தது நன்றாக சரி என்று சொன்னதை நம்ம பார்க்கிறோம்.
The voice of God is so vital. ஆண்டவருடைய சத்தமானது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய சத்தத்தை குறித்து சற்று நாம் யோசித்து பார்ப்போம். சரியா? தேவனுடைய சத்தம் is very important. Do we hear God's voice? When you hear God's voice, it is a words of affirmation. ஆண்டவர் நம்மோடு இருக்கிற நம்மேல பிரியப்படுகிறார் என்று அர்த்தமாக இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்பது. கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். Let us close our eyes and look to God. Let the Holy Spirit speak with us. Let us hear the voice of God. Hearing the Lord says, my son, my daughter, I am well pleased with you. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்படிப்பட்ட சத்தத்தை தான் நாங்கள் கேட்க வாஞ்சிக்கிறோம். அந்த சத்தத்தை எப்படி கேட்க வேண்டும் என்று எங்களுக்கு இந்த காலை பொழுதிலே கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு நாள் ஒரு வாலிபன் இருந்தான். ஒரு வாலிபன் அப்படியாக வயலின் வாசித்தான். அப்ப அங்க குழுவினர் எல்லோரும் வயலின் வாசித்து அந்த மாஸ்டரிடம் அந்த வயலின் வாசிக்கிறதே அவர்கள் அப்படியாக வாசித்து அந்த படைப்பு அவர்கள் படைக்க வேண்டியதாக இருக்கிறது. See, there was a time where there is a young man and a group of people, they were learning this violin from the master. And the day came when they have to present it to the audience. அவர்களுக்கு அதை படைக்க வேண்டியதாக இருந்தது. Everybody, what happened after the performance? Everybody clapped. எல்லோரும் கைகளை தட்டினார்கள். ஆனால் இந்த வாலிபன் அவனுக்கு திருப்தி இல்லை. You know, this young man, when everybody cheered and clapped the performance, but this young boy seemed to be unhappy. அவன் சந்தோஷம் அடையாதபடி இருந்தான். அப்பொழுது அவன் இப்படியாக தலைகளை தாழ்த்தி அவன் இப்படியாக சந்தோஷம் இல்லாதபடி இருந்தான். அந்த அரங்கத்திலே, அந்த கூட்டத்திலே ஒரு வயது முதிர்ந்த ஒருத்தர் பார்த்து கொண்டிருந்தார் இந்த வாலிப பையனை. Even in the audience, in the midst of the audience, there was one elderly man was looking at this young man, and his face was sullen, and he was expressing some disappointment, or he wasn't too happy, and he noticed that. And what did this man say? What did this the senior man did? He put his hand up and clapped. கரங்களை தட்டினார். தட்டின பிறகு அவருக்கு முகத்திலே மலர்ச்சி வந்தது, சந்தோஷம் அடைந்தான். You know why? This was his very master. He was waiting. Yes, everybody generally they can clap and cheer you, but very important is the master. The master was pleased with his performance and he was very happy. Dear friends, similarly we need approval. We can get approval from a lot of people, but the very person that we need to desire, that we need to get the approval, is Christ himself. ஆண்டவர் தான் நமக்கு அந்த உத்தரவாதத்தையும் அந்த பாராட்டையும் நமக்கு செய்ய வேண்டியதாக இருக்கு. ஆண்டவரிடத்திலே நாம் அதை கேட்க வேண்டும். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அது எப்படி பெறுவதென்றால், நாம் கிறிஸ்துவ பாதையிலே நாம் வேத வாசிப்பிலும் நாம் முதிர்ச்சி பெறுவதிலும் நாம் பரிசுத்தம் அடைவதிலும் நமக்கு அப்படியாக அந்த ஆண்டவருடைய பாராட்டு நமக்கு கிடைக்கும். அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. வேதத்தின் அடிப்படையிலே ஆண்டவருடைய அந்த வாக்கின்படி நாம் ஜீவிக்கும் பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும். So that is the voice that Jesus heard. This is my son, I am well pleased. So that is the word, the voice of God giving approval. Do we get the approval from God all the time? அது எப்படி நமக்கு கிடைக்கும் என்றால், நாம் ஆண்டவருடைய இந்த வேதத்தில் அடிப்படையிலே நாம் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கும். இன்னுமாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதாவது
நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாக நடக்கும் பொழுது ஆண்டவருடைய அந்த அங்கீகாரம் கிடைக்கும். சரியா? அப்படியாக இன்னுமாக ஆண்டவருடைய அங்கீகாரம் கிடைக்கிறவர்கள் எப்படி ஜீவிப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை அன்பாக இருக்கும். The people who get approval from God, they will be full of God's love. ஆண்டவருடைய அன்பு இருக்கும். இன்னுமாக அவர்கள் தவறான போதனைகளும் தவறான கொள்கையையும் அவர்கள் நிராகரிப்பார்கள். They will avoid any kinds of falsehood or false teaching. சரியா? அவர்களுக்கு ரட்சிப்பின் அந்த அந்த அடையாளம் அவர்களுக்கு இருக்கும். The people who get approval from God, they will have the marks of God's true salvation. அப்படியாக இருக்கும் அவர்களுக்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அங்கீகாரம் இருக்கிறதா? நம்முடைய ஊழியம், even in our ministry, do we get the approval from God, or do we do just because we want to do, or we think that it is by default I have to do, or is it that because the Lord is the approval is given by God, ஆண்டவராக அங்கீகரிக்கப்பட்டதா? அல்லது நம்முடைய நண்பர்கள் ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரா? இந்த நண்பர்களோடு சேர்வது, நம்முடைய பழக்க வழக்கங்கள், அல்லது நம்மளுடைய அந்த செலவழிக்கிறது, நேரத்தை செலவழிக்கிறது, பணத்தை செலவழிக்கிறது, நம்முடைய தாளந்துகளை எங்கு கொடுக்கிறது? Do we get approval from God? I think it's very important. How do you check whether this is approval from God? Whatever you do, you will bear fruit. நீங்கள் கனி கொடுப்பீர்கள். கனியிலிருந்து அது விளங்கும் ஆண்டவரிடத்தில் அங்கீகாரம் இருக்கிறது. இரண்டாவது பார்க்கும் பொழுது தேவனுடைய சமாதானம் உங்களுக்குள் இருக்கும். You will have the peace of God. That is another way to check whether you are getting the approval of God. ஒருத்தர் நம்ம உறவு எப்படி இருக்கிறது? Our relationship with one another. இது எல்லாமே நமக்கு அறிகுறியாக இருக்கிறது. அதனால அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு அப்ரூவல் கொடுக்கிறாரா? You see, when you want to have the Lord's endorsement, then you need to be good stewards of your time, of your talents, and of your treasure. Talent, ஆண்டவருக்கு தாளந்துகளை நாம் எங்க ஆண்டவருக்கென்று நாம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது சத்தம் வரும், ஆண்டவர் பிரியப்படுவார் உங்கள் மீது. So ஆண்டவருடைய சத்தமானது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அடுத்த ஸ்லைடுக்கு நம்ம போவோம். ஆண்டவருடைய குரல் எங்கு கேட்கிறது? Where can we hear the voice of God? ஆண்டவருடைய குரல் எங்கே கேட்பது? இந்த வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 29 நம்ம வாசிக்கும் பொழுது, தண்ணீருக்கு மேலே ஆண்டவருடைய சத்தம் முழக்கமிடுகிறது. There is power in the voice of God. நாம் ஆதியாகமம் பார்க்கும் பொழுது, when we read Genesis, by the very word of God the earth was formed, there was lights and all this by the very word of God. So ஆண்டவருடைய வார்த்தையானது வல்லமை இருக்கிறது. There is power in the word of God. புயல், காற்று, மலைகள் எல்லாமே அந்த இடத்துல, even in the midst of storms and waves and hurricanes or whatever, there is the power of God. ஆண்டவருடைய சத்தம் அங்கே இருக்கிறது. அது ஆண்டவர் சொன்னாதான் அது அவைகள் செயல்படும். Unless the Lord say, or unless the Lord confess, or unless the Lord says let there be all these things, then only these things will come, will take place. And if the Lord says stop, it will stop. So that much of power in the word of God. ஆண்டவருடைய வார்த்தையிலே, சத்தத்திலே அது வல்லமை இருக்கிறது. நாமும் பிரதி உத்தரமாக ஆண்டவருடைய சத்தத்தை நாம் உச்சரிக்க வேண்டும். Even when we say, as I say, singing, there's nothing wrong in singing secular song. உலக பாடலை பாடுவது, காதல் பாடல் பாடுவது, அன்பு பாடல் பாடுவது, இயற்கையின் பாடல் பாடுவது தவறே இல்லை. ஆனால் அதுக்கு இடம் இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் நம்முடைய சத்தமானது, சத்தத்திலே குரலிலே வல்லமை இருக்கிறது. ஆண்டவர்
பிசாசை துரட்டும் பொழுது இயேசு என்ற நாமம், நம்ம பாடலை பாடுகிறோம் அல்லவா, இயேசு என்ற நாமத்தை உச்சரிக்கும் பொழுதிலே அதிலே வல்லமை இருக்கிறது. There's power when we recite the name of God, when we raise our voice to God. பாருங்க, அங்க ஒரு மனுஷன் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் என்ன செய்வான்? அவன் அறிக்கை செய்ய வேண்டும், இயேசுதான் மெய்யான தேவன், எனக்காக சிலுவையிலே மரித்தார். Even in the confession prayer, you confess that Jesus Christ is Lord. He died on the cross. He became incarnate. He became a human, and he died and rise up on the third day. ஏன் அறிக்கை செய்கிறோம்? இந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. There is power when you confess the name of God. அது ஆண்டவருடைய சத்தத்திலும் வல்லமை இருக்கிறது. So அன்பான தேவ ஜனமே, சிலுவையிலே அடுத்தது பார்ப்போம். ஆண்டவருடைய சத்தம் எங்கே இருக்கிறது? சிலுவையிலே. சிலுவையிலே ஆண்டவருடைய சத்தம் தொனிக்கிறது. ஆண்டவருடைய சத்தம் அப்படியாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளிலே நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய சத்தமானது பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவருடைய வார்த்தை. There is power when the Lord when the Lord spoke, then things come into place. ஆண்டவருடைய வார்த்தையிலே வல்லமை. even in your life, உங்க வாழ்க்கையில கூட ஒரு காரியம், நீங்கள் பல நாட்களாக ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்கள், நீங்கள் கண்ணீர் சிந்து கொண்டு இருக்கிறீர்கள், வேதனைப்பட்டு கொண்டீர்கள், ஒரு நொடியிலே ஆண்டவரால அந்த வார்த்தை சொன்னால் போதும், உங்களுக்கு சரியாகிவிடும். எத்தனையோ தடவைகள் புதிய ஏற்பாட்டிலே நம்ம பார்த்தோம் அல்லவா, எத்தனையோ பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொன்னால் போதும். Sometimes you don't need to go through rituals and certain practices for God's power to come upon you. God say, you know, when the person was, I think he was lame, and he was lame for so many years, and he said that, you know, there was nobody with me, nobody to put me into the water. And the Lord said, rise up and walk. You see, the power of God has so much of power. Even before the rituals, even before you go through the medical processes, even before anything happened, the power of God can come upon you. ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது வருகிறது. I was talking to one brother also yesterday. I was speaking to him. He had some medical condition. He's a very genius, very smart guy, and he was my ex-church member. So he's a very smart guy. Suddenly he had some attack in his brains, and you know, he was hospitalized, and he was so very serious. ரொம்ப சீரியஸாக இருந்தார். எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. He is a very good preacher. A lay person can preach very well. நல்ல ஊழியம் செய்கிற மனுஷன். அவருக்கு அப்படிப்பட்ட பாதிப்பு வந்தது. I saw him yesterday. I said, how are you, brother? How is your you know, I greeted him and I said, how is your condition? And I said, Pastor, now I don't take medicine. Hallelujah. The doctor said, you know, doctors normally say, now I don't take medicine. Now I go by faith. I say, praise the Lord. Hallelujah. And you know, he has been going on like that. That is why the power of God, there is power in, you know, even before you go through these processes, the power of God can work mighty. But we need the faith. ஆண்டவருடைய அந்த விசுவாசம் நமக்கு தேவை. So ஆண்டவருடைய சத்தத்தை நாம் நாட வேண்டும். Let us desire this year for the voice of God, for his endorsement, for his leading, for his guidance, for this victory over our lives. அடுத்தபடியாக ஆண்டவருடைய இந்த ஞானஸ்நானத்தை குறித்து நாம் பார்க்கலாம். Let us see the importance of baptism. இயேசு கிறிஸ்து ஏன் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்? Why did Jesus need to take the baptism among the rest of them? அடுத்த ஸ்லைட் இல்லையா? ஆண்டவர் அந்த ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஏன் அவசியம் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அடுத்த ஸ்லைட் போ. ஞானஸ்நானம் எதற்கு அவசியம் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அது அறிவிக்கிறது. The baptism itself preaches the gospel. ஆண்டவருடைய அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
செயின்ட் ஆகஸ்டின் அப்படியாக சொல்லியிருக்கிறார், ஞானஸ்நானம் என்பது ஒரு புதிய வாழ்க்கை. சரியா? You know the old covenant and new covenant. The old covenant, they said the Messiah is going to come. வரப்போகிறார். That means I hope for a new life. But the new covenant, அதாவது மேசியா வந்து விட்டார், I've started a new life. So which means that our life, a new covenant means you shouldn't be like waiting, like Old Testament time we are waiting for the Messiah to come. Now the Messiah has come, he died, he rose up on the third day already. So we need to start our new life even right now. நாம் இப்பொழுதே நம்முடைய புதிய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டுமாம்? நாம் ஆரம்பிக்க வேண்டும். Somebody said, what is baptism? Baptism என்று சொல்லும் பொழுது, before you enter the church, you are bathed. நாம் அவங்களே அப்படியாக குளிப்பாட்டி விட்டு உள்ளே வருகிறோம். You know, it's just like, you know, you take a bath, then, you know, you go for a function and all that. So when a new believer, when someone comes into the church, he takes a bath in the form of baptism. அதை எடுத்து அவர்கள் பரிசுத்தமாகி அவர்கள் ஆலயத்துக்குள்ளாக வருகிறார்கள். அவர்கள் ஆலயத்துக்குள்ளாக வந்த பிற்பாடு, what happens during baptism? Trinity is in operation. சரியா? திருத்துவம் அங்கு நடைபெறுகிறது நாம் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது. How in what way is the Trinity in operation? You know, Jesus Christ, he comes and takes baptism, right? The Holy Spirit comes in the form of dove and hearing the voice of God. ஆண்டவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்கிறார்கள். தேவனமாக, today the priest come and baptize you. See, the priest come and he baptizes you, and the Holy Spirit comes and transforms you. That is also the Trinity is in operation. Okay, the Father is the one who is taking you as his child, right? The Holy Spirit comes upon you. The priest act as God's servant. So that is how the even every baptism, the Trinity is in operation. அது வந்து நமக்குள்ளாக செய்து என்ன செய்கிறார்? நமக்கு புதிய மனுஷர்களாக்கி உலகத்துக்கு போய் நற்செய்தியை பரவ சொல்கிறார். When a believer is being baptized, he is come into this new family. The old has gone, the new has come, and is commissioned to go to the world and bring the good news. அதே அவர்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஞானஸ்நானத்திலும் அது வருகிறது. Those days, they are slaves. Slaves, what will happen? They are being sealed with certain numbers. So அவர்கள் அந்த seal என்னன்னாக்கா, okay, let's see the animals are being sealed with certain number. This animal is for sacrifice, this is to plow, or this is to do some maybe transportation or whatever. So they are sealed with the number. So they do that with the slaves. They are sealed with certain tag, and they are the property of the master. So that kind of connotations they do it for, you know, the seal. Once you receive the seal, when you are baptized, you receive the seal. The Father, Son, and the Holy Spirit, Trinity seal that is sealed upon you, which means that you don't belong to yourself. நமக்கு நம்ம சொந்தம் அல்ல. நாம் யாருக்கு சொந்தம்? பிதாவுக்கு சொந்தம். You belong to the shepherd, and you need to heed the word of the shepherd. அதாவது இந்த மேய்ப்பருடைய சத்தத்தை நாம் கேட்கவிருக்கிறோம். அதாவது இந்த சீல் போட்டிருக்கல, அது அறிகுறியாக இருக்கிறது. மேய்ப்பர் அவர்கள் நடத்துகிறது போல. So when we receive the baptism, we don't belong to ourselves. We belong to God, and we are led by the shepherd. ரொம்ப முக்கியம். Even in the church there is certain order, and the Lord has instituted the church with certain orders. So அதை நாம் பின்பற்ற வேண்டியதாக இருக்கிறது. மேய்ப்பருக்கு நாம் கீழ்ப்படிந்து அப்படியாக, ஏனென்றால் அதுதான் ஒழுங்கு. That is the order. When the Lord instituted the church, there is order in the church. So we need to follow the order, that we need to subject to the leading of the Holy Spirit through the shepherd. So அதை நாம்
பிடிக்க வேண்டும். இது ஆண்டவர் அந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் அதை அறிந்திருக்கிறோம். ஸோ அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்மை போல அவர் இந்த ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய அங்கீகாரம் பெற்று ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவர் சொல்லி அவர் உலகத்தின் மக்களை ரட்சிப்பதற்காக தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தவராக இருந்தார். இன்றைக்கு நாமும் கூட அந்த கிருபை பெற்றவர்களாக இருக்கும்போது உலகத்துக்கு போய் நமக்கு சொந்தம் அல்ல. we are no more, we don't belong to ourselves, to self. See, we belong to somebody, we belong to God. So we may not have so many rights, just like the slaves got no rights. They belong to the master, but the master also need to be faithful to God. சரியா? So இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். There is transfer of ownership, right? Baptism is a transfer of ownership from the world to the church. சரியா? உலகத்திலிருந்து சபைக்கு, ஆண்டவருக்கு. அதை நாம் என்ன செய்ய வேண்டுமா? அதை கிருபை பெற்று அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். We all have received our baptism, but how do we renew? We continue to be renewed by the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்ப நாம் புதிதாக்க வருகிறோம். So we need more baptisms. We need to pray that the Lord will give more souls to be baptized. Right? கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Let us look to God in prayer. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே கூட கர்த்தர் ஒரு சத்தத்தை முழக்கமிட்டீர் சுவாமி. இது என் நேசகுமாரன். இன்றைக்கு அமர்ந்திருக்க ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தை கேட்க வேண்டும், அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் ஆண்டவரே. அதே வண்ணமாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் புதிய மனுஷர்களாக ஆண்டவருக்கு அந்த முத்திரை கொடுத்திருக்கிறீர். அதன்படி ஜீவிக்கத்தக்க நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காணிக்கை எடுப்போம். Let us take the offering right now. இப்போது காணிக்கை எடுக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. நம்முடைய காணிக்கை தசம பாகங்களை ஆண்டவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். There are covers there. Those who want to put your tithes, you can ask the ushers over there. There are tithes envelopes there. And so offering ushers, please come. முன்னால வாருங்கள். நம் காணிக்கைகளும் தசம பாகங்களை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போமாக. இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. நம்ம தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. Lord's Prayer together. கர்த்தருடைய ஜெபத்தை சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமலே செய்வது போல
பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். Let's receive the blessing of God. Let's open our hearts and stretch our hands that the Lord Himself, the powerful God, will come and continue to uphold you and bless you. The peace of God which passes all understanding, keep your hearts and mind in the knowledge and the love of God and of His Son, Jesus Christ our Lord. The blessing of God the Almighty, the Father, the Son, and the Holy Spirit be with you and remain in you now and forever. Amen. Now go in peace to love and serve the Lord. Amen.